செம மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு தாங்க. கருணா வந்து ரூம் எல்லாம் வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ இந்த சேர்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வெளியில கேஷுவலாக வந்து போறாங்க. போனோன்னே கருணா வந்து லைட்டாக வந்து ஸ்லிப் ஆகுறாங்க. உடனே வந்து அந்த இடத்துல இந்துவை கட்டி பிடிக்கிறாங்க. ஏய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி குச்சியை எடுத்து அடிக்க வராங்க. நம்ம கருணாவ இதை பார்த்த உடனே நான் ஒன்றும் உன் மேலே ஆசைப்பட்டெல்லாம் கட்டி பிடிக்கல. யதார்த்தமாக வந்து இது மாதிரி நடந்துருச்சு. அதுக்குன்னு நீ இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பியா? இந்த வீட்டில் நான் யார் தெரியுமா? எப்பேற்பட்ட இடத்துல இருக்கேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் அவங்க மாமா பொண்ணு போனா வந்து பார்க்குறாங்க. என்னது நம்ம மாமா இப்படியெல்லாம் அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த சேரில் உட்காரு நான் வந்துடுறேன்னு சொன்னோன்னே அவங்க தனியாக கார்டனுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கிருபா இப்போ தான் என்கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து பேசினாரு. நமக்கு 2 பேருக்கும் தான் வந்து கல்யாணம் வந்து பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அது வரைக்கும் அவசரப்படாமல் அவங்கள மனைவியாலாம் ஏற்றுக்க மாட்டீங்களே. சேச்சே அண்ணன் எதுக்கோ ஒரு காரணத்துக்காக தான் உன்னை எனக்கு பொண்டாட்டியாக வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு. அங்கே ஒரு காரணத்துக்காக தான் அவ கழுத்தில் தாலி கட்ட சொன்னாங்க. எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். சரியா? நிச்சயம் நான் என்றைக்குமே உன்னை தான் மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பேன். சரி மாமா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து திருப்பி ரூமுக்கு வந்து வராங்க. ஏய் இங்கே மரியாதையாக நடந்துக்கணும். மரியாதைனா அது எப்படின்னு சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரியே நானும் சால்ரா தட்டணுமா உங்கள் அண்ணனுங்களுக்கு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாய் தாண்டி காரணம் நீ இப்படி இங்கே உட்காந்து கஷ்டப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது சேர் வந்து டக்குன்னு கீழே வந்துடுது. உடனே கை கொடுத்து தூக்க பார்க்குறாங்க. ஏய் என்னடா ஆவுனா வந்து கை பிடிக்கிற கட்டி பிடிக்கிற என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? நான் ஒன்றும் உன் மேலே ஆசைப்பட்டெல்லாம் எதுவும் செய்யலை. கீழே விழுந்துட்டியேன்னு சொல்லி தூக்கம் வந்தான். என்ன ஓவரா வந்து பேசிக்கிட்டு இருக்க? நான் வந்து கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வீட்டில் நல்லவளா நடந்துக்கிட்டு மரியாதையாக நடந்துக்கிட்டு உனக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு போகணும் சரியா? மரியாதையாக நடந்துக்கணும்னா என்ன? நான் உனக்கு மனைவியாக இருக்கணும்னு சொல்ல வரியா? ஏய் வந்ததுலேருந்து பார்க்குறேன் என்னடி ஓவரா வந்து பேசுகிற? நானும் ஐயோ பாவம்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அண்ணன் கரெக்டான முடிவில் தான் இருக்கார். உனக்காக நான் அண்ணன்கிட்ட பேசினேன்ல. இந்த வீட்டுக்கு வந்துட்டா நீங்கள் வேற காலில் விழுவ சொன்னீங்க. இந்துமதி கால்லையும் விழுந்துட்டா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் உனக்காக அண்ணன்கிட்ட பேசினேன் பாரு. என்னை கொண்டு எதை கொண்டு அடிக்கிறதுன்னு எனக்கே தெரியல. என் அண்ணன்கிட்ட பேசினேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது உன்னை யாரா பேச சொன்னா? உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரே எண்ணமும் செயலும் தானடா. அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்கணும். அதில் தானடா நீங்கள்லாம் ஆனந்தம் அடைவீங்க. உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? ஊருக்குள்ளே ரொம்ப நாளா நானும் உங்களை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன்ல. இந்த வீட்டுக்கு மருமகளா அவன் நினச்சி கூட பார்க்கல. எல்லாம் எங்கள் அக்காக்காவை தான். ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து மாற்றி முடிவெடுக்கட்டும். அதுக்கப்புறம் உங்கள் அண்ணனையும் ஒன்றையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணாபின்னான்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க கருணாவை. ஏய் அவளை தாண்டி சொல்லுவேன். உனக்கெல்லாம் வந்து இது தாண்டி கரெக்டு. நீ உங்கள் அக்கா கல்யாணத்தை நடத்த வந்த மாதிரி தெரியல. எங்கள் அண்ணங்கிட்டேயும் வந்து திமிரா பேசி என்னையும் திமிரா வந்து பேசு அவ்வளோதான். நிச்சயம் உங்கள் அக்கா கல்யாணம் நடக்குமானே எனக்கு தெரியாது. ஓம்பாடு இந்த வீடு பாடு சுத்தம் பண்ணா பண்ணு பண்ணாட்டா போ. எனக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு வேக வேகமாக கோச்சிட்டு வந்து வெளில வராங்க. அண்ணன் மாஸ் பண்ணிட்டேண்ணே. இந்துமதியை ஓன் காலில் விழுவ வச்சுட்டல்ல. இதை என்றைக்குமே வந்து மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்த சாதித்த மாதிரி. இந்த பொண்ணு நம்ம வீட்டையே காப்பாற்ற வந்தவ. ஆனால் அவளை கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னு இவங்க எல்லாம் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. தீனதயாளன் வந்து யோசிக்கிறாங்க. ஏதோ வந்து பேசினானே கருணா பணம் காசெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜெயந்தி வந்து கேட்குறாங்க. ஏண்டி அங்கெல்லாம் வந்து போகிற? அங்கெல்லாம் நீ இனிமேட்டு போவே கூடாது. சும்மானு இருக்கா? உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி போனா வந்து அவங்க அக்காட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏண்டி உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு போகணும். அம்மா கிட்ட பேசி உனக்கு சம்மந்தம் பேச பார்த்து முடிச்சிடுறேன். என்னது சம்மந்தமா? அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. எனக்கு தான் மாமாவை ஆல்ரெடி வந்து பேசி முடிச்சிட்டாங்கல்ல. என்னது பேசி முடிச்சிட்டாங்களா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் இன்னமும் என் மாமாவை நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். கிருபா வந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னு சொன்னேன். ஜெயந்திக்கு அப்போ தான் வந்து புரிய வருது. என்னமோ ஒரு திட்டம் போட்டுட்ருக்காங்களா அவங்க எல்லாரும் சேர்ந்து. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையேன்னு சொல்கிறப்ப எனக்கு மாமாவை கல்யாணம் பண்ணி தரேன்னு தான் சொல்லியிருக்காரு. நான் போய் கருணா கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். அவரும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் 2 பேரும் தான் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் இந்துமதியை வீட்டை விட்டு துரத்திடுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு நானும் மாமாவும் தான் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு போனா வந்து பேசுகிறாங்க. என்னடா இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்க? நீ இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த வீட்டை விட்டு போ. அதெல்லாம் என்னால் போக முடியாது. நீ யார் சொல்கிறதுக்கு? எனக்கு எதுவாக இருந்தாலும் கிருபா தானே என்ன இந்த வீட்டுக்கு வந்து வர சொன்னாங்க. அவங்க தான் சொல்லணும். இவன் என்ன இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கா? இது எந்த வகையில் நியாயம் தெரியலன்னு சொல்லும்போது சுகுணா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. அங்கே என்ன சத்தம் அப்படின்னு சொல்லும்போது
அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமான்னு சொல்லி ஜெயந்தியும் சுகுணாவும் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அக்கா நீங்களாவது எதுவும் சொல்லலாம்ல, எதுக்கு அவங்க அந்த வீட்டில் இருந்து கஷ்டப்படணும், இந்த வீட்டுக்கு கூப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, என் கையில் எதுவும் இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆமாம்மா இருந்தால் மட்டும் அப்படின்னு ஜெயந்தி வந்து மனசுலேயே வந்து திட்டிகிட்டு இருக்காங்க எல்லாரையும் சேர்ந்து. அப்போன்னு பார்த்து என்ன மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்த வந்து நினைக்கிற மாதிரி தெரியுது. இல்லை மாமா, நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம குடும்பத்துக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கீங்களே. என்னது கஷ்டப்படுத்தியிருக்கேனா? கரெக்டாக தான் சொன்னேன். இல்லை மாமா, நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்களே அதைத்தான் சொன்னேன். ஏய் வர வர அண்ணன்கிட்ட என்னடி திமிரா பேசிகிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏங்க ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கணும்ல. கருணா நம்ம வீட்டு பையன்தான் அப்படின்னு சொல்லும்போது, இன்னமும் இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. கருணாவை நிச்சயம் இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு பார்த்தா போல இருக்கே. சரி போனாக்கும் கருணாக்கும் கல்யாணம் நடக்காமல் இருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இல்லாட்டி நானும் அவனும் ஒரே இடத்துல நிற்க வச்சு பார்ப்பாங்க அத்தை. இதெல்லாம் என்னால் ஜீர்ணிக்கவே முடியாது. நல்ல வேலை அதுவாவது தப்பிச்சிச்சேங்கிற மாதிரி ஜெயந்தியோட புருஷன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போகலான்னு பார்த்தா அவர், வாடா எனக்கு வீட்டுக்கு போனாலே கடுப்பாக வருது. டேய் நீ இனிமேல் வீட்டில் தான்டா இருக்கணும். அந்த பொண்ணு உன்னை நம்பி தானடா வந்திருக்கா. அந்த பொண்ணு அங்கே தனியாக விட்டுட்டு வந்தா என்னடா தெரியும். தன்னந்தனியாக வந்து இருக்கிறாளடா அவ. பொறுப்பாக வந்து இருந்தாங்க. ஆனால் இனிமேட்டு அந்த வீட்டோட சூழ்நிலையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க வேண்டியதான். ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாப்புல அவங்க ஃப்ரெண்டு. அப்படியெல்லாம் முடியாது, நான் எப்போதும் போல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு போனாலே என்னென்னலாம் தெரியுமா நடக்குது. என்னால் முடியலடா, நிம்மதியாக சந்தோஷமாக அந்த வீட்டில் மாட்டுக்கும் ஜம்முன்னு ராஜா போல் இருந்த இடத்துல நான் இருப்பேன். எப்படி வேணான் இருக்கும். ஆனால் இப்போ அந்த ரூம் நீட்டாக இருக்கணுமா, அது இப்படி இது இப்படிங்கிறா. அவளை பார்த்தாலே கடுப்பாக வரும் எனக்கு. ஆனால் இனிமேட்டு 2 பேரும் ஒரே வீட்டில் இருப்போம்னு நினச்சா இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தெரியல. என்னது எத்தனை நாளைக்கா? ஏய் அவள் தாண்டா அவனோட மனைவி, நீ அவளுக்கு ஏற்ற மாதிரி மாறி தான் ஆகணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்னடா சொல்கிற? இது மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்துரு. அவன் வீராப்பா வந்து இருக்கலாம், வீர சூரனா. ஆனால் இனிமேட்லாம் அப்படியெல்லாம் ஒன்றால் இருக்க முடியாது. அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும். நான் எப்போதும் போல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நிதானம் இல்லாமல் வந்து இருக்காங்க. மல்லிகைப்பூலேருந்து எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. ஏண்டா உன்னோட மனைவி உனக்காக வந்திருக்காங்க, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு கேட்க மாட்டியா என்ன? சாப்பாடு வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லும்போது, சரி அவளுக்காகவும் நான் யோசிக்கணும்ல இனிமேட்டு. ஓகே, அவள் கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்கிற வரைக்கும் நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ஒரு தோசை அப்படின்னு சொல்லி 2 இட்லிங்கிற மாதிரி வாங்குறாங்க அந்த இடத்துல. சரி இந்துமதிக்காக வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதிக்காக சாப்பாடை வந்து வாங்கிட்டு போய் கொடுக்கலான்ட்டு இருக்கிறப்ப, இந்த வீட்டில் எல்லாரும் எப்போ தான் வந்து மனசு மாறுவாங்கன்னு தெரியலையே. நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தேன்? எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேனே, என்ன இப்படி நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்களே. நான் எங்கே போகிறது, யாரை வந்து பார்க்குறது? இந்த வீட்டில் அவங்க வச்சது தான் சட்டமாக இருக்குது. இங்கே கருணா கிட்ட எதுவும் பேச முடியல, கிருபாகிட்டையும் என்னால் பேச முடியாத நிலமை இருக்கே. கடவுளே ஏதாவது ஒன்று பண்ணுங்க, அவங்க மனசை மாற்றுங்க, எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கணும், நீங்கள் தான் ஏதாவது உதவி செய்யணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கிருபா அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல இந்து இப்போ என்ன யோசிச்சுட்டு இருப்பா, நம்ப வச்சு ஏமாத்திட்டோன்னு நினைப்பாளா, செம்மையாக வந்து கோவத்தில் இருப்பா அப்படின்னு தெரியுது. நான் அவளுக்காக இறங்கி வருவேன்னு நினைக்கிறேன். அண்ணே அவ்வளோ சீக்கிரம்லாம் நீ இறங்கி வரக்கூடாதுண்ணே. நீ யார் எப்பேற்பட்ட மாசு, ஆனால் உன்னையே வந்து அவள் பாட்டப்பட வச்சுட்டான்னு சொல்லி ஜெயந்தியோட புருஷன் கிருபா கிட்ட கண்ணா அப்படின்னான்னு வந்து இந்துமதிக்கும் அவங்களுக்கு இருக்கிற சண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உன் பொண்ணுக்கு அவள் உதவி செஞ்சவனை நீ திருப்பியும் உதவி அவளுக்கு கண்டிப்பாக செய்யக்கூடாது, பார்த்துக்கலாங்கிற மாதிரி கிருபாவோட மனசை மாற்ற பார்க்குறாங்க.